ஏபி நாகராஜன் சாருடைய மிகப்பெரிய படம் சார். அப்போ அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வர்றாங்க சார். அப்போ தஞ்சாவூர் ஒரு கலையை பற்றி ஒரு நாதஸ்வர வித்வான் ஒரு பரதநாட்டியம் வச்சு ஒரு படைப்பு பண்ண முடியும்னா ஏன் நம்ம மண்ணு வச்சு நம்மளுடைய மண் நம்மளுடைய கிராமம். ஸோ ஒரு படம் இன்னொரு படத்துக்கு எப்படி இன்ஸ்பயர் பாருங்க. அப்போ இன்னும் நினைச்சேன்னா கிராமத்து படத்துல நிறைய சிவாஜி நடிச்சிருக்காரு சார். அதுக்கு முன்னாடி சிவாஜி ஐயா. ஆனா கிராமத்துக்காகவே ஆக்டிங் இன் வில்லேஜ் ஃபிலிம் வேற, ஆக்டிங் ஃபார் வில்லேஜ் வேற. அந்த கிராமத்துக்காகவே ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி அப்போ என்னன்னா சார் அந்த 70s வந்து அந்த ஹிப்பீஸ்னுடைய தாக்கம். அப்ப நம்மளுடைய கல்ச்சர்ஸ் கொஞ்சமா அப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் இது போகக்கூடாது. அப்ப கல்ச்சரை பேசக்கூடிய ஒரு மூகே சேர்வன்ற ஒரு கேரக்டர், மாடர்ன் ரிட்டர்ன் ஜெயலலிதா கேரக்டர் ரெண்டும் பண்ணியிருந்தாங்களா சார். இதுல ஒரு நல்ல ஜோக்கு சிவாஜி சாருக்கு அப்போ அந்த நேரத்துல சார் ஜெயலலிதா அம்மாவுக்கும் சிவாஜி சாருக்கு ஒரு சின்ன ரிஃப்ட் நடக்குது. இவங்க ஏதோ ஆர்டிக்கல் கொடுத்துட்டாங்க, அதனால ஒரு 2-3 படம் அந்த அம்மாவை போடல. பட்டிக்காடா பட்டணம் முடிவு பண்ண உடனே மாதவன் சார் அப்பா எல்லாம் உட்காந்துருக்காங்க சார். இவங்க யாரை டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா ஹேமா மாலினி ஹீரோயினா. அப்போ சிவாஜி சார்கிட்ட போய் சொல்றாங்க, அண்ணே முடிவு பண்ணிட்டோம். யாரா அப்படின்னு கேட்டானா, அது ஹேமா மாலினி. இங்க யாருக்குடா தெரியும் அப்படின்னு கேட்டான். இல்லைங்க நம்ம தெரிய வைப்போமே, இதுக்கு அது. அப்போ யாருன்னா இல்ல இதுக்கு ஒரே பொருத்தம் ஜெயலலிதா அவங்க தான். அப்ப ஆச்சரியமா, அப்ப ரிஃப்ட் இல்ல தொழில் வேற அது வேறன்ட்டா. ப்ரொஃபஷன்னா இந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்றது அவங்க மட்டும்தான் பண்ண முடியும், நீ போய் கேளு. அப்பா போய் அவங்க ஜெயலலிதா அம்மாவை பார்த்து அது கதையை சொல்லி எல்லாம் சொன்ன உடனே முதல் கேள்வி, அவர் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டாங்களா. அப்பா சொன்னாரு, அம்மா சொன்னதே அவருதான்மா, நாங்க வேண்டாம். அப்பா சொன்னாங்க, இதுதான் அவரோட கிரேட்னஸ். வேற யார் அவர் ஸ்தானத்துல இருந்தா கூட ஒத்துக்க மாட்டாங்க, சின்ன ஹீரோ கூட ஒத்துக்க மாட்டாங்க. உண்மைதான். பட் அந்த கேரக்டருக்கு வேணும்னு சொல்லி அப்படி வந்து அக்செப்ட் பண்ணாங்க சார். படம் தான் முக்கியம். அந்த இது அதுல என்ன ஒரு ஆச்சரியம் சார், மொத்த கதையை அப்பா சொல்லலையா சார், இப்படி 2 கேரக்டரைசேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஃபர்ஸ்ட் டே வந்து ஷூட்டிங் எடுக்கிறாங்களா சார். எடுத்தா விவாகரத்து நோட்டீஸ் அந்த அம்மா அனுப்பிச்சிடும். இவர் போவார், போய் தகராறு நடக்கும். அப்ப மிஸ்டர் முகேன் நீங்க போலாம் அப்படின்னு இவர் பேசுற டைலாக்லாம் இருக்கு சார். அந்த சீன்லாம் எடுத்துட்டாங்களா சார். எடுத்து ஒரு 3வது 4வது நாள் அப்ப கேக்குறாங்க, ஏண்டா கதை என்னடா, கதையை சொல்லலாம். அப்ப என்ன ட்ரஸ்ட் பாருங்க சார். அதாவது இவங்க செய்வாங்க அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட், அந்த மாதிரி ஒரு இது சார். அதே மாதிரி ஆசிரியருக்கு அப்பாவுக்கு என்ன நினைக்கிறாரோ அதை செய்வாராம் சார். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்.